வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, லைட்டோடைய ஷேப் அதாவது ஃபோட்டானுடைய ஷேப் என்னன்றது தான் பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம். நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, புக்ஸ்ல ஏரோவா வரைஞ்சிருப்பாங்க. நெறைய பேர் 2டி வேவா பார்த்தீங்கன்னா, இந்த லைட்ட பார்த்தீங்கன்னா வரைஞ்சிருப்பாங்க. அது நமக்கு ஈஸியா புரியணுன்றதுக்காக அப்ப வரைஞ்சது. பட் ஆக்சுவலான லைட்டோடைய ஷேப் என்னன்றத தான் நம்ம பார்க்க போறோம். அத பார்க்கறதுக்கு முன்னாடி லைட்டே பார்த்தீங்கன்னா, நம்ம உருவாக்கலாம். எப்படி உருவாக்குறதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு ஆட்டம் எடுத்துக்கலாம். ஆட்டம்க்குள்ள பார்த்தீங்கன்னா, பல எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த எலக்ட்ரான்ஸ்க்குலாம் நான் என்ன குடுக்க போறேன்னா, ஏதாவது ஒரு எனர்ஜி பார்த்தீங்கன்னா குடுக்க போறேன். எக்ஸாம்பிளுக்கு ஹீட் எனர்ஜி இல்ல எலக்ட்ரிக்கல் எனர்ஜி பார்த்தீங்கன்னா குடுக்க போறேன். இப்படி குடுக்குறப்ப என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரான்ஸ் வெளியில இருக்க வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கு இல்லையா? இந்த எலக்ட்ரான்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த எனர்ஜிய பார்த்தீங்கன்னா கெயின் பண்ணிட்டு, அதோடைய ஸ்டேட்ல இருந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்க்கு பார்த்தீங்கன்னா போயிடும். இப்படி எக்ஸைட்டட் ஸ்டேட்க்கு போன எலக்ட்ரான்ஸ்க்குலாம் என்ன தோணும்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அதோடைய நார்மல் ஸ்டேட்க்கே வரணும்னு பார்த்தீங்கன்னா ஆசைப்படும். அப்படி ஆசைப்படுறப்ப இந்த கெயின் பண்ண எனர்ஜியா இருக்கு இல்லையா? அத பார்த்தீங்கன்னா வேற ஒரு எனர்ஜியா பார்த்தீங்கன்னா வெளிய விட்டுட்டு, மறுபடியும் நார்மல் ஸ்டேட்க்கே பார்த்தீங்கன்னா திரும்பி வரும். அப்படி அந்த வெளியில போச்சு இல்லையா ஒரு எனர்ஜி, அந்த எனர்ஜி தான் பார்த்தீங்கன்னா லைட்ன்றது இப்படி தான் பார்த்தீங்கன்னா உருவாகுது. ஸோ இந்த லைட்டோட ஷேப் இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நான் ஏஐல ஜென்ரேட் பண்ண ட்ரை பண்ணேன். அது பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டான ஒரு ஷேப்பை பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியல. ஏன்னா அது ரொம்ப கஷ்டமான ஒரு ஷேப் தான். ஸோ நான் என்ன ஒரு எக்ஸாம்பிளாக இதை எடுத்துக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். இந்த பெரிய வெங்காயம் இருக்கு இல்லையா, இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு கடுகை பார்த்தீங்கன்னா வைக்க போகிறேன். இந்த கடுகு தான் பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரான். இந்த எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்டேட்லேருந்து ஹையர் ஸ்டேட் போயிட்டு ஹையர் ஸ்டேட்லேருந்து மறுபடியும் நார்மல் ஸ்டேட் வந்துச்சு இல்லையா, அந்த எலக்ட்ரான் தான் பார்த்தீங்கன்னா இந்த கடுகு. அதுலேருந்து ரிலீஸ் ஆச்சு இல்லையா, அந்த எலக்ட்ரான் ரிலீஸ் ஆன லைட் இருக்கு இல்லையா, அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம். ஸோ இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா பல தோள்களால் பார்த்தீங்கன்னா உருவாயிருக்கும். மேலே ஒரு லேயர் இருக்கும், உள்ளார ஒரு லேயர் இருக்கும், அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் இருக்கும் இல்லையா, அந்த மொத்தமும் பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டுன்னு சொல்லுவோம். அந்த ஒரு எலக்ட்ரான்லேருந்து உருவான லைட்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த மொத்த வெங்காயமும். ஸோ இந்த மொத்த வெங்காயத்தை தான் நம்ம லைட்டுன்னு சொல்லுவோம். இந்த ஸ்பியர் ஷேப்பில் இத்தனை தோல் இருக்கு இல்லையா, அந்த ஒவ்வொரு தோலுமே நீங்கள் வேவா பார்த்தீங்கன்னா நினச்சிக்கோங்க. 3Dயில் வேவை யோசிக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணும்னா, இப்போ தண்ணியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கல் தூக்கி போட்டோம்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வேவ் உருவாகும் இல்லையா, அந்த வேவ் மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை ரிப்பிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 3Dயில் இந்த ஸ்பியர் ஷேப்பில் அந்த மாதிரி ஒரு ரிப்பிளாக பார்த்தீங்கன்னா உருவாகி இருக்கும். இந்த மொத்த ரிப்பிள் மேலே ஒரு ரிப்பிள் இருக்கும், அதுக்குள்ளார ஒரு ரிப்பிள் இருக்கும், அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா ரிப்பிள் இருக்கும். இது மொத்த ரிப்பிள்ஸையும் சேர்த்து தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா வேவ் பேக்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ ஒரு லைட்டுன்றது வேற ஒன்றும் இல்லை, இந்த வேவ் பேக்கெட்டு தான் பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த எலக்ட்ரான்லேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு வேவ் பேக்கெட்டை உருவாக்கியிருக்கோம். அந்த வேவ் பேக்கெட்ன்றது வேற ஒன்றும் இல்லை, அதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு கண்ணுக்கு தெரிகிற லைட். இப்படி தான் பார்த்தீங்கன்னா எல்லா பல்புலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா வேலை செய்யும். இந்த மாதிரி பல எலக்ட்ரான்ஸ் எக்ஸைட் ஆகிட்டு மறுபடியும் நார்மல் ஸ்டேட் வரப்போ பல வேவ் பேக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா உருவாகும். பல வேவ் பேக்கெட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு கண்ணுக்கு லைட்டாக தெரியும். இதுதான் லைட்டோடைய ஆக்சுவல் ஷேப். நன்றி.